ஹை வியூவர்ஸ், வரலட்சுமி விரதத்துக்காக 2வது பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு என்னென்ன பண்ணுறேன்றதை தெரியணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. அது மட்டும் மீஷோ ப்ராடக்ட்லாம் பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விரதத்துக்காகவே இந்த ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்டெப்ஸு 3 ஸ்டெப்ஸு வர்ற மாதிரி ஸ்டாண்டுங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தாங்க வாங்கினேன். சரி வாங்கி பார்க்கலாம், நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்தது. 1000 ருபீஸ்க்கு ஒர்த்து தாங்க இது. இந்த ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லைங்க, எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். பூந்தொட்டி வைக்க கூட வெயிட்டு நல்லா தாங்கக்கூடியது ஒரு ஸ்டாண்டுங்க இது. அதுலேயே பார்த்தீங்கன்னா கேட்லாக்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம செட் பண்ண ஈஸியாக இருந்தது. ஆனால் நாங்கள் தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஸ்க்ரூ ஒன்று ஒன்றா கழட்டி எல்லாம் அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்ததுனால ஸ்க்ரூ கழட்டிட்டு அப்புறம் நம்ம ஸ்டாண்டை அட்டாச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸ்க்ரூ தனியாக கொடுக்காம. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸும் சின்னதாக தாங்க பிடிக்குது. ஆனால் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. நான் கூட சின்னதாக தான் வரும் ஸ்டெப்ஸ்ன்னு நினச்சேன், ஆனால் பெருசாகவே இருக்கு. சின்ன இடம் பிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் நம்ம வச்சுக்கலாங்க. வருஷம் வருஷம் கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ எப்படி ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்ம கழட்டிட்டு மேலே எங்கேயாவது வச்சிடலாங்க. வருஷம் வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்கக்கூடிய மாதிரி தாங்க இருக்குது. வரலட்சுமி விரதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் டெக்கரேஷன்ஸில் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை நான் போடுவேங்க. இந்த வருஷம் 10 நிமிஷத்தில் போடுறது தான். ஆனால் நானும் என் பொண்ணும் அரை மணி நேரம் பண்ணிட்டோங்க. ஒன்று ஒன்றா கேட்லாக் பார்த்து. எப்பயுமே மீஷோவில் பார்த்தீங்கன்னா டெலிவரி மேன் வந்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. காசெல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டாண்டு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுங்க, உங்கள் லொக்கேஷனுக்கு வராது, நான் ஏதோ தெரிஞ்சவங்கன்றதுனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆஃபர் போட்டதுனால தாங்க ஒரு 50 ரூபா குறையுதுன்னு தான் நான் இதில் வாங்கியிருந்தேன். ஆஃபர் டைமில் வாங்கலாம், இப்போ முன்னாடியே வாங்குறதுக்கு காரணமே அதுதான். ஆனால் அவங்க இப்போ இதுக்கு 50 கூட 100 கூடன்னு கேட்கறதுனால நம்ம ஆஃபரில் வாங்கினது பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சுங்க. இதெல்லாம் விடுங்க. இப்போ ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.